வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் லாக். இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா 125 பற்றி தான். இந்த 2025 நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாலேருந்து தான் வந்திருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அப்படி என்னென்ன ஸ்பெக் இந்த வண்டியில் இருக்குது, ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன, கலரிங் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாக்யலட்சுமி மோட்டார்ஸ் பாக்லூர் தான். நீங்கள் பாக்லூர் சரௌண்டிங்கில் இல்லை பேரிக்கை ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஹோண்டா வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஸ்பெஷல் ஆஃபருமே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஆக்டிவா 125. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு வண்டி தான் இது. ஸோ இது ஆக்சுவலாக நம்மளுக்கு 6 கலர் வேரியண்ட்டில் கிடைக்கிது. அதாவது பல் பிளாக், அதுக்கப்புறம் மெட்டாஸ் கிரே, அதுக்கப்புறம் டீப் கிரவுண்ட் கிரே, பல் சைரன் ப்ளூ, அண்ட் தென் ரெபல் ரெட், அண்ட் தென் பெர் ஒயிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 6 வேரியண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கீழேருந்து ஆரம்பிப்போம். கீ செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேசிக்கான கீ செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த செட்டப் இதில் தான் வருது. ஸோ இது நம்மளுக்கு எச் ஸ்மார்ட்டில் நம்மளுக்கு ரிமோட் ஆக்சஸோட வரும். அண்ட் தென் ஹெட்லைட்டில் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு பாக்ஸி டைப்புக்கான ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நைட்ரோவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. ஸோ நைட் ட்ரைவ் சான்ஸ் கிடச்சிச்சு நான் இது பண்ணுறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல் லைட் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் ஒன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இருங்க. ஸோ இது மேபி எல்இடியாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் அவங்க இப்போவுமே நம்மளுக்கு அந்த ஆலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆலஜன் இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைல் லேம்புமே நம்மளுக்கு ஆலஜன் தான். ஸோ ஃப்ரண்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அந்த சைடில் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அண்ட் தென் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்ஸை பொறுத்த வரைக்குமே 190 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிபரோட டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸோட வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் குரோம் ஃபினிஷிங்குமே ஆகட்டும். அதே மாதிரி ஹெட்லைட்டில் நம்மளுக்கு ஒரு ஹெட்லைட் மேலே ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேலே ஃபைபர், அண்ட் தென் மெட்கார்டோ இந்த சைட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெயிட்டை குறைக்கிறதுன்றதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 90-90-12. ஸோ சேம் டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அலைவில் கொடுத்துருக்காங்க. +2 + டயர்ஸ் தான் நம்மளுக்கு இதில் வருது. அண்ட் தென் இன்னர் பேனல்ஸுமே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் கலருக்கான ஒரு இன்னர் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சி டைப்க்கான யூஎஸ்பி சார்ஜருமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஹோல்டர் சின்னதாக வைக்கிறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த கேரி பேக்கை மாட்டிட்டு போகிறதுக்கான ஹூக்கு இந்த ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மேட் எல்லாம் நம்மளுக்கு இதில் வந்துடும். அண்ட் தென் கீழேயுமே நம்ம மாட்டுறதுக்கான ஒரு ஹூக்கும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு சைட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் தான். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல். அண்ட் தென் இந்த பார்ட் பார்த்திங்கன்னா மெட்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மெட் கார்டுமே நம்மளுக்கு மெட்டல் தான். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சீட் கவருமே நம்மளுக்கு ப்ரௌன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வரேன். ஸோ பின்னாடி சஸ்பென்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம இன்ஜினை பற்றி பார்ப்போம். இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 123.92 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது OBD2B. ஸோ அந்த நார்ம்ஸ் படி தான் நம்மளுக்கு இந்த இன்ஜினுமே நம்மளுக்கு இதாகி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த சுவிச்சஸ்மே நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு இது பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபியூலை இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8.3 bhp பவரும், அதே மாதிரி 10.5 Nm டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயின் சேஞ்சஸ் ஆனால் நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் சுவிச்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சுவிச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஆட்டோ ஸ்டாப் அண்ட் சுவிட்சுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம்க்கான சுவிட்சு, அதே மாதிரி இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஹாரன் சுவிட்ச் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக்கான சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங் மாதிரி தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 4
4.2 கலர்ஃபுல் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இதில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் ஏயோட ஆவரேஜ், ட்ரிப் பியோட ஆவரேஜ், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இதில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வச்சே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஹோண்டா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, ஜென்ரல் இருக்குது, மின்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சர்வீஸில் நம்ம மெயின்டெனன்ஸ்க்கான இது பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம லாஸ்ட்டாக சர்வீஸ் எப்போ பண்ணியிருக்கோம், ஸோ அது சர்வீஸ் ரிமைண்டருக்கான ஒரு இதாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம இதில் ஃபங்க்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ ட்ரிப் ஏ அதோட ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே டைப்பு, பிரைட்னஸ், தீமு, ஸோ ஃபேவரட் இன்ஃபர்மேஷனில் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தீமை பொறுத்த வரைக்குமே ரெண்டு மோடு வந்துடும் நம்மளுக்கு, டார்க் இது. அதே மாதிரி ஆட்டோலையும் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாகவும் இது பண்ணிக்கலாம், அந்த ஆட்டோவாகவும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே டைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் அண்ட் பார். ஸோ இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் மற்றபடி வேறு என்ன டீட்டெயில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேக்கோமீட்டருக்கான ஒரு இது வந்திருக்கு, ஈகோ இண்டிகேட்டர் வந்துடுது. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே கீழே டைமிங்குமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் இது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக இது பண்ணி கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டருக்கான சுவிட்ச், இன்ஜின் மால் சுவிட்சு, ஸோ அந்த சென்சாரு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 18 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நம்ம ஆஃப் ஹெல்மெட் வைக்கலாம், பட் ஃபுல் ஹெல்மெட் நம்மளுக்கு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி ஃபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.3 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் இது கொடுத்துருக்காங்க. E20க்கான இது மைலேஜ் ஒரு நம்ம 45-50 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடியுமே அந்த குரோம் ஃபினிஷிங்கில் H டைப்பில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆலர்ஜின் இதுதான் கீழே நம்மளுக்கு இதுதான் வருது. பின்னாடி நம்மளுக்கு அந்த பில்லியனுக்கான கேப்ரல் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு 3 பேர் உட்காந்து போகலாம். அதாவது 2 அடல்ட், ஒரு சைல்டு, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 90-110க்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவிக் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க, சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் கட் ஆஃப்கான சைட் ஸ்டாண்ட் சென்சாருமே கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. பட் லேடி ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சசரிஸில் தான் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஆக்டிவா 125 ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 107 kgs கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் 162 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொண்ணுமான இது தான். அதுக்கப்புறம் லுக் வைஸ் இது எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் செட் ஆகும், எனக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற தரமான வண்டின்னு இது கம்பல்சரி சொல்லுவேன். ஓகே மக்களே, வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பை.